வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். விவோ V25 சீரிஸ். ஸோ V23 சீரிஸ் வந்து போன வருஷம் அது 24 வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 25 சீரிஸில் V25 Pro வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? ஸோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. AMOLED ஸ்க்ரீனு 120Hz அதெல்லாமே போட்டிருக்காங்க. அது வந்து கேமரா அப்கிரேட் இருக்குது. 64 MP OS கேமரா இருக்குது. கலர் சேஞ்சிங் பேக் இந்த வாட்டி ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஸோ வேறு என்னெல்லாம் பேட்டரியும் அப்கிரேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ புதுசாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, V25 Pro கிரே கலர் பாக்ஸ் தான். ஸோ பின்னாடி சார் வேல்யூ போட்டிருக்கு 1.19. இது வந்து ஹெட் சாரு. பாடி சார் வந்து 0.88. இது வந்து பாடி சாரு. 5G பேண்ட்ஸ் நிறைய போட்டிருக்கு. N1, N3, N5, N8, N40, N41, N77, N78 நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8GB 128GB செயிலிங் ப்ளூ அப்படின்ற ஒரு கலரு. எவ்வளோ போட்டிருக்குன்னா ப்ரைஸிங் இதில் எம்ஆர்பி மேக்ஸிமம் வந்து 40,000 போட்டிருக்கு. ஸோ அவ்வளோ இருக்காது. ஸோ இதோட கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 35,000 ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ Dimensity 1200லேருந்து 1300க்கு போயிருக்காங்க. ஸோ பாக்ஸில் ஃபோன் இருக்குது, அந்த செயிலிங் ப்ளூ கலரு, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸு, யூசர் மேனுவலு, யூஎஸ்பி டைப் சி, டைப் ஏ டு டைப் சியா, சார்ஜரை பார்த்து டைப் ஏ டு டைப் சி தான், டைப் சி டு டைப் சி கிடையாது, ஐக்கு தான் டைப் சி டு டைப் சி. ஸோ இது வந்து சிம் இஜெக்டர் டூலு. சார்ஜர் எவ்வளோ வாட்ஸு? ஸோ 11 வாட் 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்கும் இந்த வாட்டி வந்து அப்கிரேட் இருக்குது. ஓகே, ஃபோனோட டிசைன் ஃபுல்லாக வந்து கர்வ்டு டிசைன் தான். சைடு எல்லாமே வந்து கர்வ்டாக இருக்குது. ப்ளூ கலரு. ஆனால் இது வந்து கலர் சேஞ்சிங் பேக்கு. போன வாட்டி வந்து கோல்டன் கலரில் வந்து கலர் சேஞ்சிங் பேக் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளூ கலர்லேயே கலர் சேஞ்சிங் பேக்கு. ஸோ இதில் சன்லைட்டில் வச்சா கொஞ்சம் டார்க் ப்ளூவாக மாறுது. அது தவிர கிரே கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சைடில் வந்து பிளாஸ்டிக் பில்டு தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக கர்வ்டு கிளாஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் AMOLED ஸ்க்ரீன் தான். போன வாட்டி வந்து 90Hz இருந்துச்சு, இந்த வாட்டி 120Hz போட்டிருக்காங்க. டாப்பில் தான் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சைடில் வந்து கிளாஸியாக இருக்குது. பாட்டம்லேயும் கிளாஸி தான். டாப்பில் மட்டும் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டிருக்கு. ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. பாட்டமில் ஸோ எக்ஸ்பாண்ட் மெமரி கிடையாது, வெறும் டுவெல் சிம் சப்போர்ட் தான் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. ஸ்பீக்கர் மோஸ்ட்லி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கணும். பேக்கில் வந்து 64 MP மெயின் கேமரா இருக்குது. OS சப்போர்ட்டோடு இருக்குது. அது ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 2 MP மேக்ரோவும் இருக்குது. ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து போன வாட்டி மாதிரி 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவும் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் முதல்ல பார்த்துருவோமா? ஸோ ஃபன் டச் OS இருக்குது. Dimensity 1300 இருக்குது. ஆண்ட்ராய்டு 12 செக்யூரிட்டி பேட்ச்சு. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ ஜூலை 1 செக்யூரிட்டி பேட்ச்சு. Dimensity 1300 8GBக்கு வந்து 8GB வர்ச்சுவல் ரேம் இருக்குது. ஸோ 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. இவங்க எவ்வளோ அப்டேட்ஸ்னு தெரில. மோஸ்ட்லி இதில் தான் சொல்லுவாங்க எவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஐக்கு மாதிரி 3 அப்டேட்ஸு, 3 இயர்ஸ் அப்டேட்ஸு, 4 செக்யூரிட்டி பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது V சீரீஸு, அதுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃப்ளாக்ஷிப் இல்லைனால. ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்குது. 60 இல்லை 120 இருக்குது. அது தவிர விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டு. ஸோ இது நம்ம எல்லா ஃபன் டச் OSலேயும் பார்த்துருப்போம். ஸோ இது என்னென்னா யூடியூப் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கொஞ்சம் பூஸ்டர் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டராக காட்டும். அது தவிர ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாமே இருக்குது. AMOLEDனால வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இது அல்ட்ரா கேம் மோடு. ஸோ கேமிங்க்கு வந்து அல்ட்ரா கேம் மோடு இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. அடுத்தது செக்யூரிட்டி. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிடுவோம். இங்கே இருக்குது செக்யூரிட்டி, இதாக இருக்குது. ஸோ அல்ட்ராசானிக் கிடையாது. X80 ப்ரோவில் தான் அல்ட்ராசானிக். இதில் வந்து ஆப்டிக்கல் தான். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு. லாக், அன்லாக். ஸோ கர்வ்டு ஸ்க்ரீன் ஓகே. கேமிங்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். கர்வ்டு ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, ரொம்ப கர்வ்டாக. யூடியூப். ஸோ யூடியூப்பில் HDR வீடியோ ஓகே. HDRல ஸோ 1080p HDR. 4K வரைக்கும் 4K ப்ளே பண்ணி பார்க்கலாமா? Dimensity 1300 எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் பிரைட்டர் ஏரியாஸ் தான் நல்லா தான் இருக்குது.
திரும்பி கர்வ்டு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, ஆடியோவும் செக் பண்ணிடலாம் அப்படியே. எங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தானா? சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ குவாலிட்டி லவுடாக இருக்குது பாட்டம் ஸ்பீக்கரு. ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்தது கேமரா. ஆப் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆப் வந்து இவ்வளோ இருக்குது. அதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும் மேனுவலாக. நம்ம இன்ஸ்டால் பண்ணது ஸோ இதனால தான். ஸோ இதில் வந்து போட்டிருக்கு. ஸோ 8GB வந்து 7.4 GB இருக்குது. அதுக்கப்புறம் 120 GB 104 GB இருக்குது. 1200 போட்டிருக்கு. ஆனால் 1300 ஏன்னா அப் டு 3 GHz வந்து கிளாக் ஸ்பீட் இருக்குது. 6nm ப்ராசஸர் தான். இது வந்து 120Hz 6.56 இன்ச்சு OLED ஸ்க்ரீனு. பேட்டரி வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 4830 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் வந்து 66 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. HDR ஸ்க்ரீன் தான். நம்ம யூடியூப்லேயே HDR போடுவோம். HDR10 HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. வைட் வைட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. கேமரா டு APIயில் வந்து ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ ரா சப்போர்ட்டும் இருக்குது. சென்சார்ஸில் வந்து எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் எல்லா சென்சாருமே இருக்குது. ஸோ இப்போ கேமராவுக்கு போயிடுவோமா? ஸோ கேமராவில் மெயினில் வந்து 64 MP கேமரா. டிஜிட்டல் ஜூம் வந்து அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் 8 MP அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. ஏஐ டிஃபால்ட்டாக வந்து ஏஐ ஆனில் தான் இருக்கும். அது தவிர HDRும் ஆனில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ரோ கேமராவுக்கு வந்து டாகிள் இருக்குது. அந்த 2 MP கேமராவுக்கு டாகிள். மோர் ஆப்ஷன் போனால் 64 MP மோடு, ப்ரோ மோடு, ஸ்லோமோ, ஏஆர் ஸ்டிக்கர், விலாக் மோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய டபுள் எக்ஸ்போஷர் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போர்ட்ரேட் மோடும் இருக்குது. ஸோ இவங்க வந்து தனியாக போர்ட்ரேட் கேமரா எதுவும் இல்லை, சாஃப்ட்வேர் வச்சு தான் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதேமாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் என்ன பண்ணால் 4K 30 FPS வரைக்கும் வரும். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் வந்து 1080p 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். HDR ஆன் பண்ணால் 1080p 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ சூப்பர் நைட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணால் நைட்டில் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக காட்டும். போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோ மாதிரி போர்ட்ரேட் வீடியோவும் இருக்குது. ஆனால் இது மாற்றினா 1080p 24 FPSக்கு மாறிடும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p 60 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் 24 FPS வரைக்கும் தான் போர்ட்ரேட் சப்போர்ட் இருக்குது. ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. Vivo V25 Pro 4K 60 FPS வீடியோ சாம்பிள் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இதை தவிர ஸ்டாண்டர்ட் அல்ட்ரா அந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஃபோக்கஸ் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஜூம் அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. HDR வீடியோ. ஸோ நார்மலுக்கு HDR டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ நான் நடந்துட்டு தான் இருக்கேன். சுத்தமாக ஷேக் அந்தளவுக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. ஸோ இதுலேயும் ஃபோக்கஸ் வந்து குவிக்காக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் HDR வீடியோனால டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. சன்னே காட்டுறேன். டைனமிக் ரேஞ்ச் எவ்வளோ பெட்டராக இருக்குது.
போர்ட்ரேட் வீடியோ விவோ V25 Pro 24 FPS ஆகிடுது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. 24 FPS எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு 30 FPS கொடுத்துருக்கலாம். ஸோ ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவில். V25 Pro ஃப்ரண்ட் கேமரா HDR வீடியோ. ஃப்ரண்ட் கேமராவிலையும் HDR ஆப்ஷன் இருக்குது. ஆனால் 1080p 30 FPS தான் HDR ஆப்ஷனு. டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. 60 FPS ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் வந்து அதில் HDR ஒர்க் ஆகாது. அதோட ஸ்டெடி ஃபேஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆடியோவுக்கு வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை கட் பண்ணுவோம் அப்படின்னு. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ இது வந்து 1080p 24 FPSல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு. இதில் டைனமிக் ரேஞ்ச் HDR மாதிரி இருக்கிற அளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ விவோ V25 Pro. ஸோ இந்த 30 to 35,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கேமரா சென்ட்ரிக் ஃபோன் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. V23 Proவோட கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் தான். ஆனால் எத்தனை பேர் வந்து Dimensity 1300 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குவாங்க அப்படின்னு தான் தெரில. ஸோ காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது. 870 பேஸ்டு ஃபோன்ஸே 30,000 ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ Dimensity 1300 வெறும் கேமராக்காக டிஸ்பிளேக்காக அதுக்காக வாங்குறவங்க அப்படின்னா வாங்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இதோட ரிவ்யூ இதோட கேமிங் வீடியோ வருமா அப்படின்னு தெரில. ஆல்ரெடி நம்ம Dimensity 1300 போட்டிருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் கேமிங் வீடியோ வேணுமா கண்டிப்பாக அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அப்படின்னு சப்ஸ்கிரைப் வீடியோ ப்ரெஸ் பண்ணிடுங்க.